நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம் கேட்கப் போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம். இந்த கூட்டு குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் RJ பிரீத்தி. சாகரம் 23. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் அம்முக்கும் மேரேஜ் ஆக போகுது. அந்த ஸ்பெஷல் மோமெண்ட்டுக்காக நான் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முகூர்த்த நேரம் வந்ததும் மணமேடைக்கு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்த அம்முவை விட்டு என்னால கண்ணை எடுக்க முடியல. அப்போ என் மனசுல உண்டான சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல. இது காதல் கை கூட்டினதால உண்டான சந்தோஷம் மட்டும் இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுகிட்ட 2 பேரு ஃபேமிலி சப்போர்ட்டோட வாழ்க்கையில கணவன் மனைவியா ஒன்னு சேர்ற அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? அந்த வகையில நானும் அம்முவும் வெரி வெரி லக்கியஸ்ட் கப்பிள் இன் த வேர்ல்ட். அமிர்தாவின் சாகரன். ஹரிஹரன், உன்கிட்ட கிங்கு தானே இருக்கு, என்கிட்ட குவீன் இருக்குடி சம்மு என்று டைமண்ட் சீட்டை வைக்க சமுத்ரா முகத்தை சுருக்கிக் கொண்டாள். அவன் நக்கலாக சிரித்தபடியே வித்யாசாகருக்கு ஹைஃபை கொடுக்க சுந்தரும் பிரணவும் உடன் சேர்ந்து கொண்டனர். சமுத்ரா தோற்றுவிட்டதாக எண்ணி தன் அருகில் அமர்ந்திருந்த அமிர்தாவை பரிதாபமாக பார்க்க அவளோ நான் இருக்கிறேன் என அபாயம் அளித்தாள். அவர்கள் அனைவரும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒன்றாக சேர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். வழக்கம் போல ஹரிஹரன் திறமையாக விளையாடி ஜெயிக்கும் தருவாய்க்கு வந்துவிட்டான். மிச்சம் இருந்தவர்கள் அமிர்தவர்ஷினியும் சமுத்ராவும் மட்டுமே. சமுத்ராவின் சீட்டு ஹரிஹரன் போட்ட கடைசி சீட்டை விட பெரியது என்பதால் அவளிடம் 2 சீட்டுகள் மிச்சம் இருந்தது. எனவே அவள் தோற்றுவிட்டாள் என அனைவரும் எண்ணிக்கொண்டனர். ஆனால் அவர்கள் அனைவரும் அமிர்தா இன்னும் ஆட்டத்தில் இருப்பதை மறந்துவிட்டனர். அவள் மெதுவாக தனக்கு பின்னே மறைத்து வைத்திருந்த சீட்டை எடுத்து வைத்தாள். என்கிட்ட ஸ்பேடு 2 இருக்கே என்று சொல்லிவிட்டு தலையாட்டவும் அனைவரும் இவ்வளவு நேரம் இந்த சீட்டு எங்கே இருந்தது என வாயை பிளந்தனர். ஏ முட்டக்கண்ணி, அப்ப நாங்க ஸ்பேடு சீட்டை இறக்கனப்போ நீ யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தியா? ஹரி, இவ இன்னும் மாறலடா, முன்னாடி மாதிரியே சீட்டிங் பண்ணி விளையாடுறா என்று குற்றம் சாட்டினான் வித்யாசாகர். அமிர்தவர்ஷினியோ, இதுக்கு பேரு ராஜதந்திரம் மிஸ்டர் சாகர், உங்களுக்கு அது இல்லைன்னா ஒத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு இல்லாத காலரை தூக்கிவிட்டு பெருமைப்பட்டு கொண்டாள். வித்யாசாகருடன் சேர்ந்து அனைவருமே அவளை கொலை வெறியோடு பார்க்க அவளோ, விடுங்கயா, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்று அமர்த்தலாக சொல்லிக் கொண்டாள். இது லவ்வும் இல்ல, வாரும் இல்ல, ஆஃப்டர் ஆல் சீட் ஆட்டம். இதுல சீட் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டு அதை சமாளிக்க இவ்ளோ சீன் போடுற நீ என கடுப்புடன் முடிந்த வித்யாசாகரை ஹரிஹரன் அமைதிப்படுத்தினான். அதன் பின்னர் இந்த விளையாட்டு வேண்டாம் என்றான் பிரணவ். கேலியாக அனைவரையும் பார்த்தவன், நம்ம டைனோசார் கேம் விளையாடலாமா என்று நம்மட்டு சிரிப்புடன் கேட்கவும் ஹரிஹரனும் வித்யாசாகரும் அவனை கொலை வெறியுடன் ஏறிட்டனர். ஏண்டா இப்படி? அப்போ இதுங்க ரெண்டும் கொஞ்சம் ஒல்லியா இருந்துச்சுங்க, இப்போ 50 கிலோ அரிசி முட்டை மாதிரி மாறிடுச்சுங்க. இதுங்கள தூக்கி எங்க முதுக நாங்க பறி கொடுக்கவா என்றான் ஹரிஹரன் பரிதாபமாக. அதை கேட்ட வித்யாசாகர் சத்தம் போட்டு நகைக்க சமுத்ராவும் அமிர்தவர்ஷினியும் அவனது கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தனர். சுந்தர்தான் அவர்களிடமிருந்து வித்யாசாகரை காப்பாற்றினான். பின்னர் அவனே சதுரங்கம் விளையாடலாம் என்று சொல்ல வித்யாசாகர் கழுத்தை தடவிக்கொண்டே, அதுலயும் உங்க அக்கா சீட் பண்ணுவடா, அவ ரூல் படி விளையாடுறானா நானும் விளையாடுறேன், இல்லனா என்ன கூப்பிடாதீங்கடா என்றான் பெருமலுடன் அமிர்தாவை பார்த்தபடியே. அதன் பின்னர் பரிதாபப்பட்டு அமிர்தவர்ஷினி ஏமாற்ற மாட்டேன் என வாக்கு கொடுத்த பின்னர் சதுரங்கம் விளையாட ஆரம்பித்தனர் அறுவரும். ஆட்டம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் வித்யாசாகருக்கு மொபைலில் அழைப்பு வர யாரனை எடுத்து பார்த்தவன், மேகி ஏன் இந்த நேரத்துல கால் பண்றா என்று கேட்டபடி அழைப்பை ஏற்கப் போனான். சமுத்ராவோ, காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால்ல போடுனா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசி எவ்ளோ நாள் ஆகுது என்று சொல்ல அவன் இணைப்பை துண்டித்துவிட்டு வீடியோ கால் செய்ய ஆரம்பித்தான். மேகவர்ஷினி அழைப்பை ஏற்றவள் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவதை பார்த்துவிட்டு, என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் விளையாடுறீங்களா என்று ஏக்கத்துடன் சொல்லிவிட்டு உதட்டை பிதுக்கினாள். அவளை அனைவரும் சேர்ந்து தாஜா செய்து சமாதானப்படுத்திய பின்னர்தான்
அவள் எதற்காக அழைத்தாள் என்பதை தெரிவித்தாள். மெதுவாக, வித்தியண்ணா, அந்த ஆதியோட நம்பர் வேணும் என்று கேட்கவும், அமிர்தாவும் சமுத்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் மேகவர்ஷினியை குறும்பாக நோக்கினர். அவர்களின் பார்வைக்கு அர்த்தம் கண்டு கொண்டவள், ஹலோ, உங்க லுக்கே சரியில்லையே. நான் அவன்கிட்ட என்னோட மைண்ட் செட்டை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கேட்டேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு அசியூம் பண்ணிக்காதீங்க, சரியா என்று சொல்லவும், நாங்க எல்லாரும் நீ சொன்னதை நம்பிட்டோமா என்றனர் வித்யாசாகரை தவிர அனைவரும் ஒரே குரலே. பாருங்க வித்தினா, எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க என்று உதட்டை பிதுக்கவே, ஏய் விடுங்கப்பா, அவ பாவம். குட்டிமா, நான் நம்பரை சொல்றேன், நீ நோட் பண்ணிக்க என்றவன் அவளுக்கு ஆதித்யாவின் எண்ணை கொடுக்கவும் மேகவர்ஷினி குறித்து கொண்டாள். ஈவினிங் கால் பண்ணுடா, அப்பதான் அவன் ஃப்ரீயா இருப்பான். நல்லபடியா பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என்றான் வித்யாசாகர். தானும் சமுத்ராவும் கூடிய விரைவில் திருமணம் செய்யவிருப்பதாக ஹரிஹரன் சொல்லவே மேகவர்ஷினி மகிழ்ந்தவள் இருவரையும் வாழ்த்தினாள். ஆதித்யா கிட்ட பேசி நீயும் சீக்கிரமா நல்ல முடிவுக்கு வாடி என்றாள் சமுத்ரா. அது ஏன் கையில இல்ல, அந்த ஆதித்யா கையில தான் இருக்கு என்று அமர்த்தலாக சொன்ன மேகவர்ஷினி சில மணி நேரங்கள் அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு அழைப்பை துண்டித்தாள். அதன் பின்னர் அனைவரும் அமிர்தவர்ஷினி மற்றும் சமுத்ராவின் நலபாகத்தில் தயாரான மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு எழுந்திருக்கையில் ஜானகி மற்றும் விஜயலட்சுமி பெரியவர்களுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். ரொம்ப நாள் கழிச்சு அருமையான கதா கலாட்சேபம், மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சுல்ல என்ற ஜானகி விஜயலட்சுமியையும் உன்னிகிருஷ்ணனையும் அங்கேயே மதிய உணவு சாப்பிடும்படி கட்டளையிட்டு விட்டார். அதற்குள் சாப்பிட்டு முடித்த இளையவர்கள் பெரியவர்களை அமர சொல்லி தாங்களே பரிமாறினர். அனைவரும் சாப்பிட்டு முடித்ததும் ஓய்வெடுக்க சென்றுவிட இளையவர்கள் மீண்டும் விளையாட்டில் ஆழ்ந்தனர். மாலை வரை நீண்ட விளையாட்டில் நேரம் போனதே தெரியவில்லை. அமிர்தா மாலை விளக்கேற்றியதும் மாமியார் வீணையை சாதகம் பண்ணுவதை தாயாருடன் சேர்ந்து ரசித்து கேட்டவள் வித்யாசாகர் அழைக்கவும் அவர்களின் அறைக்கு சென்றாள். எதுக்கு கூப்பிட்டீங்க சாகர் என்றபடி வந்தவளிடம் ஒரு அட்டை பெட்டியை நீட்டினான் வித்யாசாகர். அதை திறந்து பார்த்தவள் உள்ளே கருப்பு நிறத்தில் மொழு என மின்னிய மடிக்கணினியை கண்டதும் அதிர்ச்சியில் கண்களை விரித்தாள். வாவ், சூப்பரா இருக்கு சாகர். நானே லேப்டாப் ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன் தெரியுமா என்று குதூகலிக்கவும் அவளை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அதை மேஜை மீது வைத்தவள் தங்களின் தேனிலவை பற்றி அவனிடம் பேச ஆரம்பித்தாள். இன்னைக்கு மார்னிங் ஜானு அத்தை ஹனிமூனை பத்தி சொன்னாங்க. மாமாவோட கிளையண்ட்டுக்கு மெட்டில ஒரு ரிசார்ட் இருக்குதான். நம்மள அங்க போக சொன்னாங்க சாகர். அங்க எதுக்கு போகணும்? என்ன பேசுறீங்க? நம்ம ஹனிமூனுக்கு தான். நான் நேத்தே உங்ககிட்ட எங்க போகலான்னு கேட்க நினைச்சேன். ஹனிமூனுக்கா? அதுவும் மெட்டுக்கா? ஏண்டி, உனக்கு வேற லொகேஷனே கிடைக்கலையா? ஏன், மெட்டுக்கு என்னவா? நீங்க தான் எங்கேயும் கூட்டிக்கிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் அத்தை சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் போவோமே. அடியே, நினைச்சா போயிட்டு வர தூரத்துல இருக்கிற ஊருக்கு ஹனிமூன் போகலான்னு சொல்றியே, உன்னையெல்லாம் என்ன பண்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு 1 வீக் லீவ் தானே, மரியாதையா என்னை கூட்டிட்டு போங்க. இல்லனா நானே உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவேன். கண்ணை உருட்டி மிரட்டியவளை இடையோடு சேர்த்து அணைத்து கொண்டபடி, அப்படிங்களா மேடம்? கிட்னாப் பண்ணிட்டு போய் ஹனிமூன் செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அங்க என்ன இருக்குங்க என்று கேலியாக கேட்டவனின் தலையில் குட்டினாள் அமிர்தவர்ஷினி. சரியான மக்கு பையன். அங்க இருக்கிற இயற்கை அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுலயும் கடல் மாதிரி தண்ணி ரொம்ப இருக்கிற அந்த டேம பாக்குறதுக்கு 1000 கண்ணு வேணும் என்று சொன்னவளுக்கு இப்போதே அங்கு செல்ல வேண்டும் என மனம் பரபரத்தது. வித்யாசாகர் அவளது முகத்திலிருந்தே அவளின் மன ஆசைகளை புரிந்து கொண்டவன் அவளது கரங்களை எடுத்து உதட்டில் ஒற்றிவிட்டு, ஓகே மகாராணி, நாளைக்கே நம்ம மெட்டுக்கு போறோம். அங்க போய் 1 வீக் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வருவோம். இப்போ ஹாப்பியா என்று கேட்கவும் சந்தோஷமாய் தலையை ஆட்டினாள் அவள். மறுநாள் காலை உணவை முடித்துக்கொண்டு அமிர்தவர்ஷினியும் வித்யாசாகரும் தங்களின் தேன்நிலவுக்காக கண்ணுப்புலி மெட்டுக்கு காரில் கிளம்பினர். அவர்களின் பெற்றோர்களும் பெரியவர்களும் 1000 முறை கவனம் சொல்லி வழி அனுப்பி வைத்தனர். காரில் வித்யாசாகருடன் அமர்ந்த அமிர்தவர்ஷினிக்கு தன் தாயாரின் தோளில் உரிமையாய் கை போட்டபடி நின்றிருந்த மாமியாரை பார்த்ததும் மனம் நிறைந்தது. அவர்களோடு நின்றிருந்த அனைவருக்கும் டாட்டா காட்டிவிட்டு வித்யாசாகர் காரை கிளப்பினான். அமிர்தவர்ஷினிக்கு மனமெங்கும் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போன்ற உணர்வு. இது அவனோடு செல்வதால் உண்டான உணர்வு அல்ல.
எப்போது கண்ணுப்புலி மெட்டு என்னும் அந்த மலை அடிவார சிறு கிராமத்திற்கு சென்றாலும் அவள் மனதில் இதுபோன்ற உணர்வு எழுவது வழக்கம். ஓங்கி உயர்ந்த மலை சிகரங்களை கொஞ்சி விளையாடும் பஞ்சு மேகங்களும், காலை நேரப் பனியும், சுற்றிலும் பழமரத் தோப்புகளும், பாக்கு மரங்களும், மிளகு கொடிகளுமாக பசுமை வண்ணம் போர்த்திய அந்த கிராமமும், சலசலத்து ஓடும் காட்டாற்றும், மத்தளத்தைப் போல முழங்கும் அருவிகளும் காணக்கான திகட்டாதவை. ஊருக்குள் நுழையும் முன்னர் காருக்கு பாஸ் வாங்கிவிட்டு காரை கிளப்பினான் வித்யாசாகர். சாலையின் இரு புறங்களில் தெரிந்த வயல்வெளிகளும் கண்ணுக்கு எதிராய் வீற்றிருந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் அவர்களின் ரசிக மனத்திற்கு தீனி போட அதிகம் பேசிக் கொள்ளாமல் இயற்கை காட்சிகளில் மனதை தொலைத்த வண்ணம் இருவரும் ஊருக்குள் சென்று கொண்டிருந்தனர். சிறிது தூரம் சென்றதும் ரகுநாதனின் கிளையண்டான மதியழகனின் இல்லம் வர அங்கே காரை நிறுத்தியவர்கள் தங்கள் உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டனர். மதியழகன் ஜீப்பை வரவழைப்பதாக சொல்ல வித்யாசாகர் வேண்டாம் என மறுத்துவிட்டான். வேண்டாம் அங்கிள், நாங்க அடிக்கடி வந்து பழகின இடம்தான். நீங்க சொன்ன ரெசார்ட்டுக்கு சின்ன பையனா இருந்தப்ப கூட நான் வந்திருக்கேன். எனக்கு ஸ்பாட் தெரியும். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு கால்நடையா போகணும்னு ஆசையா இருக்கு. சரிங்க தம்பி, பார்த்து பத்திரமா போங்க. உன்னோட செருப்ப கழட்டிடுமா. எப்படியும் வழியில கல்லும் மண்ணாதான் இருக்கும். காட்டாத்துல இப்போ கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி ஓடுது. ஜில்லுன்னு ஓடுற தண்ணியில காலை நனைச்சுக்கிட்டு போங்க, நல்லா இருக்கும் என்று ஊர்க்காரராய் அவர் சொல்ல அமிர்தா தனது பேரலல் ஹீல்ஸை கழட்டி கொண்டான். இருவரும் அவரிடம் கார் சாவியை கொடுத்துவிட்டு ரிசார்ட்டின் சாவியுடன் தங்கள் உடைமைகள் நிரம்பிய லக்கேஜ் பேக்கை ஆளுக்கு ஒன்றாக தூக்கியபடி பொடிநடையாக நடக்க ஆரம்பித்தனர். குறுகலான வழியின் இரு மருங்கிலும் ஹால் உயரத்திற்கு கற்களால் எழுப்பப்பட்டிருந்த சுவருக்கு மேலாக காட்டுச் செடிகள் படர்ந்திருந்தன. அதன் வண்ண மலர்களின் நறுமணம் நாசியை வருட இருவரும் பேசிக்கொண்டே நடந்தனர். வழியிடையே சின்ன சின்ன பாறாங்கற்கள் கிடக்க, இங்கதானே நம்ம டூர் வந்தப்போ நீங்க கையில வச்சிருந்த சாப்பாட்டை கொட்டி ஜானு அத்தகிட்ட திட்டு வாங்கினீங்க என்று கேலியாக கேட்க அமிர்தா அந்த நினைவில் சற்று உரக்க நகைத்தாள். வித்யாசாகர் அவளை முறைத்தபடியே, முட்டக்கண்ணி மொழி அழகி, ஒருத்தி என் மேல மோதி என்னை தள்ளி விட்டதுனாலதான் சாப்பாடு கொட்டுச்சு. ஆனா நான் அவளுக்கு பரிதாபம் பார்த்து அம்மா கிட்ட நான் தான் கொட்டிட்டேன்னு பழிய என் மேல போட்டுக்கிட்டேன். அன்னிக்கு அவளை மாட்டி விட்டிருந்தா இன்னைக்கு இப்படி மோகினி மாதிரி இந்த காடே அதிர்ற சத்தத்துல சிரிச்சிருக்க மாட்டா என்றபடி முன்னேறினான். பேச்சுவாக்கில் அவர்கள் செல்ல வேண்டிய பாதையின் நடுவில் குறுக்கிட்ட காட்டாற்றில் காலை நனைத்தபடியே நடந்தனர் இருவரும். தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குல்ல, எனக்கு கால் கூசுது சாகர் என்றபடி அவனது வெதுவெதுப்பான கரத்தை பற்றிக் கொண்டாள் அமிர்தவர்ஷினி. லக்கேஜ் பேக் இல்லனா உன்னை நான் கண்டிப்பா தூக்கியிருப்பேன் என்றவனின் அக்கறையில் மனம் மகிழ்ந்தவள் தானே நடப்பதாக சொல்லிவிட இருவருமாக சேர்ந்து காட்டாற்றை கடந்து ரிசார்ட்டை நோக்கி நடை போட்டனர். சில நிமிடங்களில் ரிசார்ட் வந்துவிட்டது. அவர்களுக்காக வெளிப்புறம் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. கேரளா பாணியில் கட்டப்பட்டிருந்த ரிசார்ட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர் இருவரும். இருவரும் உடைமைகளை அவர்களது அறையில் வைத்துவிட்டு வெளியே வந்தனர். அந்நேரம் பார்த்து மழை சிறு சாரலாய் தூவ ஆரம்பிக்க அமிர்தாவின் செவிகளில் தூரத்தில் பிரைவேட் அருவி பகுதியில் தண்ணீர் சலசலக்கும் சத்தம் கேட்டது. அங்கே செல்லலாமா என்று கேட்டவளை வித்யாசாகர் தூக்கிக் கொள்ள, என்ன சாகர் இது, சீரியல்ல வர மாதிரி பொசுக்கு பொசுக்குன்னு தூக்கிக்கிறீங்க, இறக்கி விடுங்க, நானே நடந்து வருவேன் என்றாள் அமிர்தா அமர்த்தலாக. வித்யாசாகர் அவளை இறக்கிவிட்டவன், சரி நம்ம டைனோசர் கேம் விளையாடலாமா என்று கேட்டுவிட்டு கண்ணை சுமிட்ட அவள் இப்பொழுது யோசிக்கவில்லை. அவன் முதுகில் உப்பு மூட்டை ஏறி வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் உற்சாகமாக சம்மதித்தாள். அவளை உப்பு மூட்டையாக தூக்கிக் கொண்டவன் நடக்கத் துவங்க அமிர்தவர்ஷினி அவன் முதுகில் சொகுசாக சாய்ந்து கொண்டாள். இருவரும் அப்படியே அருவிக்கரை வரையும் சென்று விட்டனர். குற்றாலம் போன்று அல்லாது குறைந்த உயரத்தில் இருந்து திமுதிமுவென கொட்டிய தண்ணீரை கண்டதும் வித்யாசாகர் ஆர்ப்பரித்தான். ஆனால் அமிர்தவர்ஷினி தன்னை இறக்கிவிட சொல்லிவிட்டு அங்கிருந்த பாறையில் அமர்ந்து விட்டாள். அம்மு, குளிக்கலையாடி என்று வேண்டுமென்றே சேண்டினான் வித்யாசாகர். நான் ஆல்ரெடி வீட்டிலே குளிச்சிட்டேன் மிஸ்டர் சாகர் என்றவளின் குரலில் இருந்த கடுகடுப்பு அவனுக்கு அருவி நீரை விட அதிக குளிர்ச்சியை கொடுத்தது என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் அமிர்தவர்ஷினிக்கு அருவி நீரில் குளித்தால் ஒத்துக்கொள்ளாது. ஆறு என்றால் கூட பரவாயில்லை. சிறுவயதில் இங்கே வரும்போதெல்லாம் அவர்கள் அனைவரும் அருவியில் குதியாட்டம் போடுவதை அவள் பாறையில் அமர்ந்து வேடிக்கை மட்டுமே பார்ப்பாள். இப்போதும் அவளால் குளிக்க இயலாது போகவே
வித்யாசாகர் அவளுக்கு நாக்கை துருத்தி காட்டிவிட்டு அருவியில் குளிக்கத் தொடங்கினான். அவனது மனைவியோ சலசலக்கும் தண்ணீரை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவன் ஆசை தீர அருவியில் குளித்துவிட்டு வர இருவருமாக சேர்ந்து மீண்டும் ரிசார்ட்டை நோக்கி சென்றனர். அங்கே மதியழகன் வீட்டு வேலையாளர் ஒருவர் இவர்களுக்கு சாப்பாட்டுடன் காத்திருக்க, அவரிடம் இரவுக்கு தாங்களே செய்து கொள்கிறோம் என சொல்லி அனுப்பினர் இருவரும். அவர் சென்றதும் இவ்வளவு நேரம் சிறிது சாரலாய் தூவிக் கொண்டிருந்த மழை பெரிதாக பெய்யத் துவங்கியது. மழையை ரசித்தபடி சாப்பிட்டு முடித்தவர்கள் இங்கே ஏற்கனவே வந்தபொழுது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பேசிக் கொண்டிருந்தனர். திடீரென நினைவு வந்தவனாக போனில் குடும்பத்தினருக்கு அழைத்த வித்யாசாகர் தாங்கள் பத்திரமாக வந்து சேர்ந்ததை தெரியப்படுத்தினார். அவர்கள் மீண்டும் கவனமாக இருக்கும்படி அறிவுரை சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தனர். அருணாச்சலம் பேத்திக்கு அருவி தண்ணி ஒத்துக்கொள்ளாது என்பதால் ஆற்றில் குளிக்கும்படி சொன்ன ஸ்பெஷல் அறிவுரையை கேட்டு வித்யாசாகர் நகைத்து அமிர்தாவின் முறைப்பை வாங்கி கட்டிக்கொண்டான். அப்போதுதான் மேகவர்ஷினி இடமிருந்து அழைப்பு வந்தது. வித்யாசாகர் அதை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு, சொல்லு குட்டிமா என்கவும் அவள் மடை திறந்த வெள்ளம் போல பேச ஆரம்பித்தாள். வித்யண்ணா, நானும் அதையும் பேசிட்டோம். அவனுக்கு என்னோட பொத்திக் பத்தி நான் வச்சிருக்கிற ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பொறுமையா கேட்டவன் நான் மேரேஜுக்கு அப்புறமும் பொட்டிக்க ரன் பண்றதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் ஜென்டில்மேன் தான் போல. நான் தான் அவனை வில்லன் லெவலுக்கு இமேஜின் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மா அப்பா கிட்டேயும் பேசினான். அவனோட ஆஃபீஸ்ல அவனை ஆன்சைட் அனுப்ப போறாங்களாமா. ஸோ 2 வருஷம் அவனுக்காக காத்திருக்க முடியுமான்னு கேட்டான். எனக்குமே இந்த 2 வருஷம் அவகாசம் தேவைப்படுதே. அதனால கண்ணை மூடிக்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ அம்மாவும் அப்பாவும் ஹாப்பி. உங்க தம்பி ஆதியும் ஹாப்பி. கணவன் மனைவி இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. மேகவர்ஷினிக்கு வாழ்த்து சொல்லவே, ஐயோ நான் ஒரு மண்டு. ஹனிமூன் கப்பல் கிட்ட போய் கதை பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. எல்லாத்தையும் பொறுமையா உங்க ஹனிமூன் முடிஞ்சதும் பேசிக்கலாம். டாடா என்றவள் அழைப்பை துண்டித்தாள். அந்த பேச்சிலேயே மாலை நேரம் வந்துவிட இருவரும் பேசியபடியே இரவு உணவு தயார் செய்ய ஆரம்பித்தனர். மலைப்பகுதி என்பதால் சீக்கிரமே இருட்டிவிட்டது. அந்த இரவின் அமைதியும் வெளியே சாரலாய் தூவிக் கொண்டிருந்த மழையும் தூரத்தில் கேட்ட அருவிகளின் இரைச்சலும் ரம்யமான உணர்வை உண்டாக்கியது. எப்போதும் வீட்டில் குடும்பத்தினர் சூழ இருப்பவர்களுக்கு புதிதாக கிடைத்த இந்த தனிமையில் பகிர்ந்து கொள்ள ஏகப்பட்ட கதைகள் இருக்க அவற்றை பேசியபடியே சமைத்து முடித்தனர். அதன் பின்னர் வித்யாசாகரின் கை வளைவுக்குள் இருந்தபடியே அவன் ஊட்ட ஊட்ட சாப்பிட்டு முடித்த அமிர்தவர்ஷினிக்கு அவனது அணைப்பில் இருந்து மேலும் எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை. வித்யாசாகருக்கும் அவளை விலக்கி வைக்கும் எண்ணமில்லை. மறுநாள் விடியலில் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காஃபி அருந்தும்பொழுது அமிர்தவர்ஷினி மற்றும் வித்யாசாகர் இருவரின் மனமும் நிறைந்திருந்தது. எல்லா ப்ராப்ளமும் தீந்து மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு சாகர். எனக்கு இப்போ சத்தம் போட்டு கத்தனம் போல இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அம்மாவும் அத்தையும் பழையபடி மாறிட்டாங்க. நீயும் நல்ல பேத்தியா அருண் தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமையில பாதி கிணற தாண்டிட்ட. ஹரிக்கும் சம்முவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பேசிடலாம். மேகியும் ஆதியும் கூட செட்டான மாதிரிதான். எனிஹவ், வாழ்க்கை எவ்வளோ அழகானதுன்னு உன்னோட இருக்கிற ஒவ்வொரு செகண்ட்லயும் என்னால ஃபீல் பண்ண முடியுதாமோ? எல்லாம் ஓகேதான். ஆனா நான் எக்ஸாம பாஸ் பண்ணிடுவேனா சாகர்? திடீரென சந்தேகமாக திரும்பி அவள் கேட்ட விதமும் பரிதவித்த விழிகளும் அவனை உருக்கிவிட அவளது நெற்றியில் முத்தமிட்டான் வித்யாசாகர். நீ கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவாமோ? அப்பா அடிக்கடி சொல்ற மாதிரி அவரோட ஆபீஸ்ல அமிர்தவர்ஷினி சிஏக்கு ஒரு சேர் காத்துக்கிட்டு இருக்குடி. அதுல நீ உட்கார போறனால நான் செங்கோட்டைக்கே லோக்கல் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். நீ என்னடானா பாஸ் ஆவேனான்னு கேக்குற என்று கேலியாக பேசியபடியே அவளுக்கு நம்பிக்கை கொடுத்த கணவனை தனது அகண்ட விழிகளால் நோக்கினாள் அமிர்தவர்ஷினி. அவனுக்கு தன் மீது இருக்கும் நம்பிக்கை ஒன்றே அவளுக்கு 1000 யானை பலத்தை கொடுக்க, அதே நம்பிக்கையுடன் ஐ லவ் யூ சாகர் என்று மென்மையாக சொல்லிவிட்டு அவன் மார்பில் சாய்ந்து தேன் நிலவின் ஆழமான தருணங்களை அனுபவிக்கத் தொடங்கினாள் அவள். நீ எனதின்னுயிர் கண்ணம்மா. எந்த நேரமும் நின்றனை போற்றுவேன். துயர் போயின போயின துன்பங்கள் நினை பொன் எனக் கொண்ட போதிலே. வழக்கம் போல நினைவில் உதித்த பாரதியின் கவிதைகளை உதடு முணுமுணுக்க அவளை தன்னோடு இறுக அணைத்துக் கொண்டபடி சூடான காஃபியுடன் காலை நேரத்தின் அழகுடன் அவர்களின் தேன் நிலவையும் ரசிக்கத் தொடங்கினான் அமிர்தாவின் சாகரன்.